கொண்டாடுகின்றோம். இந்த விழாவில் வருகின்றுள்ள பேரவைத் தலைவர் வாக்குறுதி அறிவுரை நன்றி என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற ஐயா சுந்தரம் அவர்களையும் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை கொண்டுள்ள விழிமருத்துவர் ராம செல்வரங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என அகவோருடன் வருகின்றோம். வார்த்தை போர்த்து சொற்கள் ஏழு பொருளை வார்த்த வல்லவன் மாறி வாழும் மக்கள் யாவும் சொந்தம் என்றே பார்க்கும் பேர்க்கும் புதுமறை தந்த ஆதி தமிழன் வள்ளுவன் சொல்லி அளவதாம் உரையிலுடி உர செய்த கரிய செய்யும் செம்மையான தமிழீரைப்பத்தின் வல்லமை உரையாதில் எழுத்தாணி உயிர்கண்ட பொய்யா உலகரின் புனிதரை மறைசாயன் வானிடுகிறது வாழ்க்கை வாழிடும் மக்களின் கூட்டத்தை மாண்டுற வைப்பது பொய்யா மொழி வேதனை நன்றன் சோதனை அக்கதை சொற்கள் வழியை சுகமாய் தந்தது வள்ளுவன் மொழி மாறுவேடம் அணிந்த அத்தனை மாணவ சொந்தங்களும் உரை காண வளம் வருகிறார்கள்.
கடந்து தங்கள் கண்ணும் குரல் ஒப்புவித்ததற்காக வருகிறாங்க.
திருக்குறளை தந்த திறன் கொண்ட குருவே, மனிதரின் வாழ்க்கை மேம்படுத்த மறையொன்றை எழுதினார். அது பல கரை சென்று சேர்ந்தாலும் உண்மண்ணில் நினைக்கவில்லை. அன்பிலிருந்து அனைத்தையும் கற்றுக்கொள்ள பல அதிகாரங்களை ஏற்றினார். உண்மையையும் நேர்மையையும் உள்ளங்களில் நிறுத்தினார். நன்மையும் தீமையும் நட்பினால் என்றார். உலகிலிருந்து உண்மை வரை எங்கள் உள்ளங்கைக்குள் நடத்தினார். உண்மையை மட்டும் ஒரு முதலிலிருந்து நேர்மையும் முயற்சியும் காணவில்லை. உலகம் உதவியும் உலகிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, நல்லதற்கு காணவில்லை. இறுதியில் உன் குரல்களில் இருக்கும் தமிழ்நாடு இது இல்லை. இது மாறாதா, உன் குரல் ஓங்காதா, கவலையுடன் கேளாதா. அவையில் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் வி. ஸ்ரீஹரி. நான் 12ஆம் வகுப்பு பயில்கின்றேன். நான் இன்று திருக்குறள் என்னும் தலைப்பில் கவிதை ஒன்றை சொல்ல விளைகின்றேன். 1330 முத்துக்களை போல ஒளிர்ந்து என் வாழ்க்கையின் பயணத்தில் ஒளி வீசுவதும் நீ. படிக்க ஒருவர் ஆனால் பின்பற்றினால் ஒரு வாழ்க்கையே மாற்றும் வல்லமை கொண்டதும் நீ. என்ன ஒரு சிந்தனை! அரசருக்கும் ஏழைக்கும் ஒன்றே நிதி சொல்லும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே சமத்துவம் விதைக்கும். திருக்குறள் பேசாது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தினால் நெஞ்சம் பேசும். வார்த்தை ஒரு கேள்வி என்றால் திருக்குறள் அதற்கு பதில். திருக்குறள் ஒரு நூலல்ல, நம்முடன் நடக்கும் நெறி. நன்றி. என் பெயர் கோசை மோகிதா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். சங்கத்தமிழா எழுந்து வாடா, சரித்திரம் வேண்டும் உன்னை எழுதுடா. சங்கத்தமிழா எழுந்து வாடா, சரித்திரம் வேண்டும் உன்னை எழுதுடா. வள்ளுவர் வரலாறு காட்சி பொருளாக மலரா, காலக்கடலாமல் தேடி முன்னால் இருக்கிறதா. சங்கத்தமிழா எழுந்து வாடா, சத்தியம் வேண்டும் உன்னை எழுதுடா. என் பெயர் சூசா சாரதா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். தோன்றிய புகழோடு குமரி எழுந்தவர், கூவினை பாடாத காரினை வென்றவர். மனங்களை சாரா மனிதம் பாடி, ஏழ்மையில் சிறந்து சென்றோரே. ஞாபின் வருவர் வாழ்வினாலே, ஆய்மையிலும் வசியார். போது தமிழா உலகெழுந்தவர் எங்கள் பொய்யாமொழி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவிமித்ரா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். 3000 ஆண்டுகள் கடந்து வரலாற்று மொழியை சுமந்து நிற்கும் என் அன்னை தமிழ். அறம், அன்பு, அறிவு, பண்பு என்ற முத்துக்களை மனித குலத்துக்கு தந்து தன்னலை மாறாமல் தாவி நிற்க அகத்தூய்மை வாணியால் காணப்படும் என்று வாழ்வு வாங்கி என்பதை புரியார் வெளியிடுகிறவர். மனித வாழ்வு பஞ்சக்கும் அனைத்து அரசர்களையும் வளர்க்கும் முறை சிறப்புமிக்க நூல் திருக்குறளை வாழ்க்கை வழிகாட்டி. எனவே நாம் அனைவரும் திருக்குறளை படிப்போம், திருக்குறளை பின்பற்றுவோம், சிறந்த சான்றோர்களாவோம். தமிழோடு வாழ்ந்து தமிழோடு உயர்வோம். நன்றி. அழகாக பேசிய சுந்தரம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவான். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ராமசெல்வரங்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்ததாக பேரவை செயலாளர் அவர்களுக்கும் மற்ற பேர் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் நலவோசையை பொன்னாடிக்கிறோம். வரலாற்று சிறப்பு மிக்க பாரதி மகாத்மா பண்பாட்டு பேரவையின் திருவுருள் விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி வரும் டேவிஸ் அகாடமி நிர்வாகி தலைவர் இந்த பகுதியில் ஒரு கல்வியில பெரிய புரட்சி பண்ணிட்டு வர இளவரசு ஐயா அவர்களுக்கு எங்களின் தலைவர் சுந்தரம் ஐயா அவர்கள் சாதனை வழங்குவார். நமது பள்ளியின் முதல்வர்களுக்கு சுந்தரமையா அவர்கள் சாதனை வழங்குவார். மிகுந்த உழைப்போடு செய்து வரும்
சேவை செஞ்சு அவரோட அப்பனுக்காக அந்த சாப்பாக சாப்பிட பாரதி மகாத்மா பண்பாட்டு பேரவை உயர் தொழில்நுட்ப வசதிகளோடு இயங்குகிற ஒரு உன்னதமான டெய்னிஸ் பள்ளியினுடைய இந்த நிர்வாகத்தினரும் இணைந்து நடத்துகிற பாரதி 144வது பிறந்த நாள் நினைவாக இன்றைக்கு இங்கே நடத்திக் கொண்டிருக்கிற இந்த திருவள்ளுவர் விழாவிற்கு இங்கே எழுந்திருக்கிற பெருமக்களை நான் சொல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவருடைய தந்தை இவருக்கு இலவசத்திற்கு பெயர் வைக்கலாம். ஆனால் தன் தந்தை தனக்கு அளித்த அத்துணை வாய்ப்புகளையும் தான் தன் மகனுக்கு அளிக்க வேண்டும் என்ற உயர்வுகளே பெயரை கூட இளவரசி என்பதை இளையராஜா என்று நான் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். நேற்று எங்களுடைய இந்த பேரவையினுடைய விழா அண்மையில் இருக்கிற பாரதியார் கலை அறிவியல் கல்லூரியோடு இணைந்து கம்பர் விழாவாக அரங்கேறியது. அந்த கம்பர் விழாவை நாங்கள் கண்ட கனவுகளை எல்லாம் முறியடித்துவிட்டு நாங்களே எண்ணிப்பார்க்காத அளவுக்கு மிக அற்புதமாக நடத்தி காட்டிய அந்த அறிவியல் கல்லூரியினுடைய செயலாளர் அன்பிற்கும் போற்றுவதற்கு உரிய எங்கள் பேரவையுடைய அரங்காவலர் இயற்கையா அவர்களே, இன்றைய இந்த விழாவுடைய சிறப்பு விருந்தினர் சேலத்திலே ஒளி மருத்துவராக இருப்பவர், ஒளி மருத்துவருடைய கண் மருத்துவர், இன்னும் பச்சை சொல்லணும்னா உங்களுக்கு கண் டாக்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட், அது சும்மா அவங்க பார்க்கிற புரிய. அதாவது அவர் ஒளி மருத்துவராக இருந்தாலும் திருக்குறளின் போல் ஆறாத காலம் கொண்ட ஒரு அன்பர். இந்த விழாவிற்கு யாரையாவது சிறப்பாக அழைக்கணும்னு நான் நினைச்ச போது இந்த மாவட்டத்தில் மிகச் சிறப்பாக திருக்குறளுக்காகவே தன்னுடைய மிக அத்தியாவசியமான நேரத்தை எல்லாம் வைத்துவிட்டு தினந்தோறும் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு திருக்குறளுக்கு விளைவித்துள்ளார். அவர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என்னன்னா கண்ணுடைய இருந்தவர் கற்றவர் அப்படின்னு நான் திருவள்ளுவர். கற்றவர்கள் இருப்பதைத்தான் கல்வி திருவள்ளுவர். அப்ப கல்லாதவர்கள் இருப்பது என்ன கேட்டா திருவள்ளுவர் சொல்லலாம், அது தூண் கேட்கிறேன். தினந்தோறும் பல கண் மருத்துவத்தை அவர் செய்யறாரு, கண் அறுவை சிகிச்சை செய்யறாரு. இவருக்கு கூட பாருங்க 2 அறுவை சிகிச்சையை முடிந்துவிட்டுதான் இருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் கண் அறுவை சிகிச்சை உள்ளே சென்று பார்க்கிற போது அது கண்ணாக இருக்கிறதா முன்னாடி இருக்கிறதா என்பதை உங்களால் அடையாளம் காண முடிகிறதா என்று கூட நான் அதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சில முறையை நான் சந்தித்தேன். இந்த ஆர்வம் அமைப்பதற்கு முன்பாக எதிரில் இருக்கிற அந்த மரநடுவில் பாரதி பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினோம். அப்பொழுது நான் சிறப்பு பேச்சாளராக இருந்த அந்த நினைவுல எவ்வளவு பேருக்கு நினைவு கையை வந்து பார்க்கலாம். மகிழ்ச்சி என்னை அடையாளம் வைத்துக் கொண்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா கல்வி நிலையங்களும் நீங்க ஆத்தூர்ல ஏன் திருச்செங்கோட்டில் ஈரோட்டில் இருந்து எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான சொல்லப்போனால் ஆசிரியர் இருக்கிற அத்துணை கல்வி நிறுவனங்களுமே இந்த நெடுஞ்சாலை ஓரத்திலேயே இருக்க அந்த பாதையோரமான இடமாகத்தான் அவங்க கல்விச்சாலைகள் இருக்கிறாங்க. எல்லா கல்வி நிலையங்களும் அந்த நெடுஞ்சாலை ஓரத்தில் இடம் கிடைக்கிறது. ஆனால் இடம் முக்கியம் அல்ல, உட்பகுதியாக இருந்தாலும் கூட திறம்பட நடத்துவதன் மூலம் ஒரு கல்வி நிறுவனத்தை மிகப்பெரிய நிலையில் இட்டு செல்ல முடியும் என்று கடந்து கொண்டிருக்கிறார்கள் இளவரசர் அவர்கள். இது 57வது ஆண்டு. ஆனால் காந்தியடிகளுடைய அவதார திருநாளையும் அமரகவிஞர் பாரதியுடைய அவதார திருநாளையும் தவறாமல் கொண்டாடி வருகிற தமிழகத்தினுடைய ஒரு தாய் சிறந்த அமைப்பு தான் ஆத்தூர் பாரதி மகாத்மா பண்பாட்டு பேரவை. திருக்குறளுக்கும் இன்றைய நாளுக்கும் என்ன தொடர்பு என்று இங்கே அமர்ந்திருக்கிறவர்களில் பலருக்கு அறியப்படலாம். ஏன் இன்னைக்கு திருவள்ளுவர் விழா, நேற்று ஏன் கம்பன் விழா? இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அந்த முன்னாள் கவிஞர் பாரதி தான். பாரதியின் பெயராலே நாங்கள் இந்த அமைப்பை தொடங்கிய போது
நினைக்கிறோம். பாரதி எந்த 3 புலவர்களை சொன்னான்? யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் நேற்று கம்பனோட வாரியார் கல்வியில் நடந்தோம். வள்ளுவன் போல் இன்றைக்கு உங்கள் கல்வியில் நடந்தோம். அடுத்தது இளங்கோவை போல் அதான் நாளைக்கு ஏஐ மகளிர் கல்வியில் அந்த பாரதியின் பெயராக இயங்குகிற இந்த அமைப்பு இந்த 3 புலவர்களையும் இந்த சமூகத்திற்கு இந்த இளம் தலைமுறைக்கு அறிவுறுத்தணும். சரியா? இந்த ஆத்தூர்ல நடத்தலாம் இந்த வருஷம் ஆத்தூர்ல நடத்துங்க என்றால் பல ஆண்டு காலமாக நம்ம ஆத்தூரின் மைய பகுதியில ஒரு அழகத்தை கொடுத்து நடத்தணும். ஆனால் எங்கள் போர்ச்சுகல் அரங்காவலர் ஏகேஆர் அவர்கள் ஒரு ஆலோசனை சொன்னார். இந்த ஆண்டு எல்லாமே பண்டிகை காலத்திலே பூஜா ஹாலிடேஸ்ல அண்ணல் காந்தியின் பிறந்த நாளும் மற்ற இந்த திருவிழாக்கள் இணைந்து வருவதால் அங்கே நாங்கள் மையப்பகுதியில் அதனால் கூட்டம் வராது என்று குழப்பம் ஆகும்போது அங்குதான் இந்த ஆலோசனையை சொன்னார். கவலையே படாது, நாங்க வண்டி எடுத்து உங்களுக்கு வரப்படுங்க, நீங்க பேசாம எங்க இடத்துக்கு வந்துங்க, நாங்க இந்த உலகம் சிறப்பாக நடத்துறோம்னு சொன்னாங்க. நெஞ்சிலே பால் நாற்பது போல் இருந்தது. அந்த அடிப்படையில தான் இந்த ஆண்டு முதல் அநேகமா இது தொடர்போடு தெரியும். ஏன்னா அவருடைய வரவேற்பு இந்த ஏற்பாடுகளை பார்க்கிற போது இதையே இந்த அமைப்பினுடைய இனி விழா நடத்துவதற்குரிய கட்டமைப்பாக மாற்றிவிடலாமா என்று கூட எனக்கு தோன்றுகிறது. பாரதியை இந்த 3 புலவர்களை வந்து அடையாளம் அவன் படித்ததை முதலில் அவன் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் பாரதியை சேர்த்த போது நீங்க பயின்று கொண்டிருப்பது போல ஒரு ஆங்கில பயிற்சி மொழியை அடிப்படையாக கொண்டு பண்ணீங்க. ஆங்கில மொழி மொழியில அவங்க பெற்றோர் சேர்த்தாங்க. ஆனா அவனால் தொடர்ந்து படிக்க முடியல. அந்த பள்ளியினுடைய அமைப்பை பார்த்து விட்டு பாரதி பின்னால் எழுதுகிறான். என்ன எழுதுறான்னா, கம்பன் என்போரும் மாறுதல் வாழ்வதும் சேரன் தன்மை சிறந்த இசைத்தவும் தெய்வமாக திருக்குறள் தந்ததும் 3 பேர். கம்பன் ஒரு வருஷம் வாழ்ந்தது தெரியல இந்த நாட்டுல. அதே போல சிறப்பதிகாரம் என்ற ஒன்றை சேரனுடைய தம்பி இளங்கோ எழுதியது இந்த மாணவ பருவத்தில் இருக்கிற யாரும் தெரியல. கடைசியா சொல்றான், தெய்வமாக்கி அவனுக்கு மட்டும் அவன் தெய்வமாக்கி என்று அடைமொழி கொடுத்து கடைசியா சொல்றான், அவன் படித்த திருக்குறளையும் இந்த ஆங்கிலவழி பள்ளியில் படிக்கிற யாரும் தெரிந்து வைத்திருக்கவில்லை. ஐயோ என் அடிமனம் எரிகளை ஆயுதம் சொல்லுவேன். அப்ப அந்த உண்மை சொல்லக்கூடிய உயர்ந்த உடன்படிக்கைகளை நீங்கள் என்பதை மனதை வைத்துக் கொண்டு நான் கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி தெரியுமா? உண்மையா சொல்லுங்க, நீங்க படிக்கிறீங்களோ படிக்கிறீங்க, வீட்டுல திருக்குறள் புத்தகம் எங்க வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்றவங்க திருக்குறள் எங்க வீட்டுல இல்ல சார், அதெல்லாம் உண்மையான அதிகம் அவங்க மகிழ்ச்சி. இவங்க தான் ஒண்ணு சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். இவர்கள் தான் ஒண்ணு சொல்றேன். சொல்றேன், மகாத்மா காந்தி ஒரு முறை கல்கத்தாவில் நடந்த உலக இலக்கிய அரங்கத்தில் இருக்கிறார். அந்த மாநாடு உலக இலக்கிய மாநாடு. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் அறிஞர்கள், இலக்கியவாதிகள் என்று சொல்லக்கூடிய பேரறிஞர்களால் கூறியிருக்கிறார்கள். நான் உங்களை பார்த்து கேட்ட கேள்விதான் கேட்டாரு. ஒரே கேள்வி நான் கேட்கிறேன், இந்த இந்தியாவில் தென்கோடியில தமிழ்நாடு ஒன்று இருக்கிறே, அந்த தமிழ்நாட்டில் திருக்குறள் என்ற ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நூலை உள்ளபடியே படித்தவர்கள் கைவிடுகிறார். உலகம் கூடியிருந்த அந்த பெரிய அரங்கத்தில் இருக்கிற எந்த இலக்கியவாதியும் கைவிடுகிறார். நான் பேசுகிறேன், உண்மை சொல்றேன். அவர் சொல்லுகிறார், இந்த மாநாடு நடத்துவது வீண். காந்தி நினைச்சிருக்கிறார், திருக்குறள் ஜியுக்கோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அமெரிக்கா போய், இங்கிலாந்து போய், ரஷ்யாவிலிருந்து போன டால்ஸ்டாய் அதை படித்துவிட்டு நானே ஏகம் கட்டுரை எழுதுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதுதான் காந்தி சொன்னார், எனக்கு இன்னொரு பிறவி இருக்குமானா ஆமா
எனக்கு இன்னொரு பிறவி இருக்குமானால் நான் தமிழ்நாட்டில் பிறக்க விரும்புகிறேன். காந்தியடிகளோட வாக்கியம். காந்தியடிகள் என்ன சொல்றேன்னா, நம் கையில் இருக்கிற அற்புதமான அந்த திருக்குறளை நம் வாழ்க்கையில் துணையாக வைத்துக் கொண்டால், ஒரு ஒழுக்க நிலத்தில் நடக்கிற போது, ஒழுக்கு விடுகிற போது எப்படி கையில் இருக்கிற ஊன்றுகோல் நம்மை காக்கிறதோ, அப்படி வாழ்நாளில் எங்கெல்லாம் கடைக்கு வருகிறோமோ அந்த நேரமெல்லாம் நெஞ்சுக்குள்ளே இந்த திருக்குறள் இருந்தால் அது உங்களை காப்பாற்றும். இந்த திருக்குறள் சொன்ன குழந்தைகளை பார்த்தேன், எவ்வளவு ஆசைகள். உள்ளபடியே பெரும் புலவர்களெல்லாம் வாழ்ந்து மறைந்த பெரும் மகான்களை எல்லாம் பிள்ளை செலவு என்று சொல்லி அவர்களை கொள்கையாக ஆசைப்பட்ட மாதிரி இது வாழ்க்கொழித்த என் வணக்கத்திற்குரிய பாசத்திற்குரிய அண்ணார் இளவரசு அவர்களையும் அவருடைய அருமை குமாரர் இளையராஜா அவர்களையும் கல்லூரி முதல்வரையும் உங்களையும் இன்னும் ஒருவரை மனமாற பாராட்டி என் இடம் சார்ந்தவர்கள் நன்றி. சிறப்பு விருந்தினராக விழிமருத்துவர் ராமசல்லவன் அவர்களுக்கு நினைவு பரிசு தலைவர் அவர்களும் ஜெயந்தி கல்லூரி தலைவர்களும் நினைவு வழங்குகிறார். தேடிச்சோறு வந்து பல சின்னச்சிறு கதைகள் பேசி மனம் வாடி குடும்பம் மிக உணர்ந்து பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பது அமைதி கொடுங்கூட்டுக்கு இறைவனத்தின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்நெல் நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியுடைய வைரவர்களுக்கு எடுத்துக்காட்டாய மேடையிலும் எதிரிலும் அமர்ந்துள்ள இந்த அனைவருக்கும் என் இனிய மதியம். சொற்சுவை நம்பி என்ற பட்டம் ஒருவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த பட்டம் அளிக்கப்பட்டவர்களுடைய சொல்லை நான் இதுவரை கேட்டதில்லை, சற்று முன்வரை கேட்டதில்லை. அதன் சுவையை சற்று முன்வரை நான் ருசித்ததில்லை, ரசித்ததில்லை. ஆனால் இப்பொழுது தமிழை உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்தூருடைய கவிஞர் சுந்தரமையா அவர்கள் தான் அந்த சிறப்பான வட்டத்துக்கு சொந்தக்காரர் என்பதை நாம் அனைவருமே கட்டியின் கூறி அவருக்கு வேதத்தின் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஐயாவிடம் கேட்டேன், ஐயா கம்பர் விழா வச்சிருக்கீங்க, திருவள்ளுவர் விழா வச்சிருக்கீங்க, ஏன் கல்வி விழா வச்சிருக்கீங்க, இளம்போ விழான்னு வைக்கல அப்படின்னு கேட்டேன். ஐயா சொன்னாரு, சிலம்பொலி செல்லப்போனார் ஐயா அவர்கள் முதல் நாள் கங்கை விழா, அதுக்கப்புறம் தான் பாரதி மகாத்மா அந்த பேரவை ரொம்ப ஆண்டுகளாக பண்பாட்டு பேரவை, அதன் மூலமாக தான் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான் கண்ணகி விழா. அதோடு நிறுத்திக்கலாமே, ஏன் அப்படிலாம் குறைக்கும் கேட்டப்பட்ட ஐயாவே பதில் சொன்னாங்க. யாம் எங்க போகிறேன்னு 3 பேரை பாரதி சொன்னார். அந்த 3 பேரையும் நாம் சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை ஆண்டுதோறும் 30 விழாவாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அதில் இளங்கோ விழா என்றல்லவா பெயர் இருக்க வேண்டும், ஏன் கண்ணகி விழா என்ற பெயர் இருக்கிறது என்று ஐயாவிடம் கேட்டேன். ஐயாவிடம் கேட்டதற்கு நானும் சற்று யோசித்தேன். கம்பர், திருவள்ளுவர், இளங்கோ என்று ஒரு விழாவை நடத்தினால் அது 3 ஆண்களுக்கு நடத்தும் விழா. அங்கே 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கண்ணகிக்கும் விழா என்று பேசியிருக்கிறார் கவிஞர் சுந்தரம் அவர்களும் பாரதி மகாத்மா பண்பாட்டு உறுப்பினர்கள். பாரதி நம் தமிழ் புலவர், அவனுக்காக இந்த கவிதை எழுதினேன், அதை முறையாக சொல்லிக் கொடுக்கிறேன். 887 எட்டயபுரத்தில் பிறந்த ஞானி, 8 திக்கும் தமிழுக்கும் புகழ் சேர்த்த ஏணி, தமிழனை பால் குடித்த நவப்புதல்வன், தமிழ் மாநில நிறைவேற்றிருக்கும் பெரும் புலவன், இந்திய விடுதலைக்கு இங்கிலாந்தை சுத்த சூழி, பெண் சுதந்திரம் பேசிய பௌர்ணமி சந்திரன், வாரம் கடலும் நீல நிறம் சாதிகள் நீக்கிந்து அதிலே, கருப்பொருள் வெள்ளையும் ஒரே வண்ணம், சர்ச்சைகளை பார்த்தால் உண்மையை சொல்லும் ரத்தம், கருப்பொருள் வெள்ளையும் ஒரே வண்ணம், சர்ச்சைகளை பார்த்தால் உண்மையை சொல்லும் ரத்தம், உயிருக்கும் போரைக்கும் வைத்தான் பாட்டை, குலத்தாட்சி உயிருக்கு வைத்தான் வேட்டை, பெண்களாக வீசும் அவனிடத்தில் இருக்கும் புயலாக இருக்கும் கருத்து, பாஞ்சாலையில் புடவைதான் பார்த்தசாரதி, அவன் சபதம் எழுதிப்பா ஆணையத்தான் பாதகன், புதிய ஆட்சி சொன்ன புண்ணியமா, சொன்னபடி வாழ்ந்த சத்தியமா, விஜயார் என்பது மாணவர்களின் 7 நிலம், கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாடகம், பத்திரிகை, பேச்சு, பாடல் 7 தந்த அவனுக்கு 7 நிலம். சிந்து நதிக்கு பாலம் வந்த பொறியாளன், சிந்து நதிக்கு பாலம் வந்த பொறியாளன், சேர்வை மேலுறுத்திய பொருளாளர், மங்கத்து மிகிலில் மையத்தில் பயிர் செய்த விவசாயி, மங்கத்து மிகிலில் மையத்தில் பயிர் செய்த விவசாயி, பல வேடிக்கை மனிதர் போல் வீடாக
விண்மீன்கள் வானத்தை அலங்கரிக்கும் என்றும் அவன் சொல்மீன்கள் தமிழ் வாழை சிறகடிக்கும். இது பாரதியை பற்றி நான் எழுதிய கவிதை. பாரதியுடைய வாழ்க்கை முறை எல்லாமே அவருடைய சிறப்பு எல்லாமே இந்த இலக்கியமான முறை. சரி, மகாத்மாவுக்கு இருக்கு இந்த ஆர்வத்தில் ஒரு விழா இருக்கணும், அதுக்காக இதுக்கு ஒரு பண்பாட்டு கருவி இருக்கணும். அதற்கு நான் யோசித்த பொழுது எனக்கு இந்த குரல் தான் நினைவுக்கு வந்தது. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய ஒன்றும் செயல். ஒரு நிகழ்ச்சியை குறித்த நேரத்துக்கு துவக்கி குறித்த நேரத்தில் முடிக்க முடியுமா? எப்பொழுதும் உண்மை பேச முடியுமா? மதுரை கிடைத்த பொழுது நான் அணிந்த கோட்டு சூட்டை கலக்கி எழுதிவிட்டு ஒரு விவசாயி அணிந்த வேட்டியை உடலில் கட்டிக்கொண்டு சுற்ற முடியுமா? அது இங்கிலாந்து அரசியை சந்திக்க சென்றாலும் அப்படித்தான் இருப்பேன் என்று சொல்ல முடியுமா? வாழ்வில் நான் என்னென்ன தவறுகள் செய்தேன் என்று வெளிப்படையாக ஒரு இடத்தில் சொல்ல முடியுமா? சத்திய சொல்லை என்ற நூலாக எழுதி அதை வெளியிட முடியுமா? இத்தனையும் செய்த ஒரே மனிதன் மகாத்மா. அப்ப அந்த மகாத்மாவுக்கு ஆத்தூரில், அமெரிக்காவில், அண்டார்டிகாவில் எங்க வேணாலும் அந்த மகாத்மாவுடைய பெயர் எழுதி நாம் விழா எடுக்கலாம். அது 5 குரல் வரும். 5 குரல் ரொம்ப எளிதாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். தேவை எழுதணும்னா 10 மதிப்பு அப்படியே முழுசாக வந்து அந்த 10 மதிப்பெண்ணுக்காக மட்டுமே நான் உங்களுடைய போல் இருக்கும்போது திருக்குறள் படித்தேன். ஆனால் இத்தனை குழந்தைகள் இங்கே மேடையில் வந்து அற்புதமாக பேசி திருக்குறள் ஒப்பிட்டு கவிதை பாடி நடனமாடி சென்றதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்றுதான் நினைவு வந்தது. அதுவும் பாரதியார் எழுதினார். மேல தமிழின் சார்பும் அந்த வேற்று மொழிகள் உரிமை செய்வோம் என்று அந்த பேரை உரைத்தான். இந்த வசை எனக்கு ஏகலாம் என்று கேட்டுத்தான் நீங்கள் அனைவரும் அந்த பாடலை திருக்குறளை ஒப்புவித்தீர்கள், திருக்குறளை பேசினீர்கள், திருக்குறள் கவிதை எழுதினீர்கள், திருக்குறளை பற்றி நடனமாடினீர்கள். பள்ளிக்கூடம் படிக்கும்போது 10 நாட்காக படித்த குரல் நீங்கள் 60 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் அந்த குரலுடைய பொருள் புரியுது. அந்த குரலை உருவாக்கி ஒரு வாத்தியாரா அப்போது சொல்லல, அப்படிங்கிற வாத்தியாரா திருக்குறள் சொல்லி கொடுத்தார். ஆனா இப்பதான் வள்ளுவர் வந்து வாத்தியாரா தினமும் என் கூட உட்கார்ந்து எல்லா பிரச்சனைகளும் என் காலில் வந்து திருக்குறளை சொல்லி கொடுத்து என்னை வாழ்க்கையை முன்னேற்றிருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் திருக்குறளை தெரிஞ்சா அதுக்கு தெரியும். ஒரு சின்ன சோர்வு ஏற்பட்டாலும் திருக்குறளுக்கு தெரிஞ்சா அதுக்கு தெரியும். ஒரு சின்ன ஐயப்பாடு இருந்தாலும் திருக்குறள் தெரிஞ்சா ஒரு விடை கிடைக்கும். இதுபோல் மேடைகளில் பேச வேண்டும் என்றால் திருக்குறள் நிச்சயம் கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒன்று தான் திருக்குறள் வருது. அப்படிப்பட்ட ஒன்று தான் வள்ளுவர் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு வகுப்பாசிரியர் தான் வள்ளுவர். வகுப்பாசிரியர் எப்படி இருப்பார்? இந்த வகுப்பாசிரியர் எப்படி இருப்பாங்க? சிரிப்பாங்களா? தப்பா கேட்கறது சிரிப்பாங்கல்ல வகுப்பாசிரியர்கள். அந்த மாதிரி வள்ளுவர் சிரிக்கிறார். உங்க கூட உடம்பு உங்களுக்கு ஒரு குழந்தையா உங்களை கை போட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்களா? அந்த மாதிரி வள்ளுவரும் பேசுறாங்க. தப்பு பண்ணா குடிச்சிட்டு ஒரு அடி வைப்பாங்களா? அதில் அதிக மாதிரியான கவனம் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி வள்ளுவரும் கவனம் பண்றாங்க. இப்போ நீங்க என்ன தொழில் நீங்க பண்றதுனாலும் நீங்க வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு தொழில் நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தொழிலில் நீங்க சிறந்த விளங்க முடியும். என்ன தொழில்? சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோடு ஆக்கமுயவும் இருக்கு. நீ நேரடியா ஒரு யோகியனா ஒரு நல்லவனா நீ வந்திருக்கீங்கன்னா அந்த யோகிய தன்மை நேர்மை உனக்கு சிறப்பையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும். நீ எதை தேர்ந்தெடுத்து உள்ளாக இருந்த போதிலும் நீ ஒரு குப்பை கூடியவர், ஒரு துப்புரவு பணியாளராக அந்த தொழிலில் ஒரு நேர்மையும் அந்த தொழில் நான் புகழ வேண்டும் என்று எண்ணி செய்தால் நிச்சயமாக வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீ நேர்மையாக சொல்றாங்க. மருத்துவராக இருந்தாலும் சரி, வேறு எந்த மருத்துவமான தொழில் நீங்கள் செய்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று நியாயம், நேர்மை. அதனை கடைபிடிச்சீங்கன்னா எந்த தொழில் நீங்கள் போனாலும் அதில் நீங்கள் சிறப்பு பெற முடியும், செல்வம் பெற முடியும், புகழ் பெற முடியும். செல்வ இழந்தால் செலவாகி ஒரு நன்றி வாழ்வதை வாழ்க்கையை நீங்கள் போகும்போது உங்களை விசைந்திருப்பதற்காக சலனப்படுத்துவதற்காக எவ்வளவோ நிகழ்வுகள் நடக்கும். போதைப்பழக்கம் வரும், புகைப்பழக்கம் வரும், திரைப்படம் எதிர்ப்பு, இப்படி எவ்வளவோ ஒழுங்குகளான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பு. அதிலெல்லாம் ஒரு கவனத்தை நீங்கள் செலுத்தாம நல்லதின் மீது எப்படி படிக்கிறது, எப்படி முதல்வர்கள் மாறுறது, எப்படி ஒரு நல்ல நிலைக்கு வாழ்க்கையில் உயர்றது, எப்படி நேர்மையாக நியாயமாக பணம் சம்பாதிக்கிறது, அந்த விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும்.
அப்படி செலுத்துவதுதான் அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு குழந்தைகளுக்கான ரொம்ப முக்கியமான குரல், அன்பறிவாம் இன்னாது அறம் செய்ய மற்றது முன்னிருந்தால் ஒன்றார் துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட 2 பேனா இருக்கு. அப்போ ஒரு பேனாவை உங்க ஃப்ரெண்டுக்கு எழுதி கொடுத்து, பரவாயில்ல நீ எழுது, நீ படி, இதை எழுதி நீ படி, நீயும் அதை போல மதிப்பெண் வாங்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அது ஒரு அறம். நீங்க நடந்து போயிருக்கீங்க, வழியில் ஒரு கல்லு கிடையாது, ஒரு முருகு கிடையாது, ஒரு குப்பை கிடையாது, எழுதி கொண்டு போய் குப்பைகள் போனீங்க இல்லையா? அது ஒரு அறம். இந்த மாதிரி நல்லா படிக்கிறது அறம், படிக்காம ஏமாத்துறது அறம். கல்வியும் ஒழுக்கமும் உங்களுக்கு இந்த கட்டத்தில் கண்டிப்பாக வேண்டும். ஆசிரியர் சொல்வதற்கு சரியான கேட்கறது அறம். கேட்காம அவங்களை ஏமாத்துறது, அவங்க பின்னாடி கவனம் அடிக்கிறது, இதெல்லாம் அறம். கற்றவன் என்பவன் யார்? நல்ல விஷயங்களை பின்பற்றணும். கண்ணு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண் மருத்துவரை பார்த்து அதற்கான சிகிச்சை எடுக்கவும் கற்றார். கண் மருத்துவரை பார்க்காமல் கோயிலில் போய் கோழி வேண்டியது வேற எல்லா விதமான சிகிச்சையும் தாய்ப்பால் இருக்கிறது. இந்த மாதிரி சிகிச்சையெல்லாம் எடுத்துட்டு கண்ணை முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் நல்லா இருக்கும், அவன் முன்னுடைய எது நல்லது என்று அறிந்து கண் மருத்துவரிடம் சென்று சிகிச்சை எடுப்பதும் கற்றான். எது நல்லது என்று அறியாமல் கோயில் மருத்துவரிடம் சென்று அல்லது மருத்துவரையே செல்லாமல் சென்று சிகிச்சை எடுப்பதும் உன்னுடைய. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு குடும்பம் எடுத்து வள்ளுவர் சொல்றார், அறிவினால் ஆகும் உண்டோ பிரிவின் நோய் நம் நோய் கூட போட்டாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் எனக்கு தெரியுது, மற்றவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்குது. எனக்கு கஷ்டம் வரும்போது எனக்கு வந்தா அர்த்தம், மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது மற்றவங்களுக்கு தக்காளி சட்னி அப்படின்னு நினைக்கிற மனப்பாங்கு தப்பு. உனக்கு ஒன்றாலும் இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஒன்றாலும் இருக்குன்னா, அதனால உனக்கு வர துன்பத்தை மற்றவங்களுக்கு வர துன்பத்தை உனக்கு வர துன்பமோன்னு எடுத்து எப்போது தீர்க்க முயல்கிறாயோ அப்பொழுதுதான் நீ அறிவுள்ளவன் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. கற்க கசகர கற்பனை கற்றவில் இருக்க எது எது முக்கியமான விஷயங்களோ அது நம்ம மனசுல வச்சுக்கணும், மூளையில வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அதன்படி நடக்கணும். வள்ளுவருக்கு இருக்கிற திருக்குறள்படி ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்றால் அவன் தான் மிகச்சிறந்த மனிதர். அப்படி வாழ்ந்தவர் தான் மகாத்மா. நீங்கள் எல்லாரும் அப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் அனைவரும் மகாத்மாவாக மாறணும். எல்லாத்தையும் இழக்க முடியுமா? சிரமம் தான். ஒரு 80% 90% நிச்சயமா பார்க்க முடியும். என் மனதுக்கு மிகவும் நெருக்கமான திரு இளைஞர் அவர்கள் அண்ணன் அவர் கவிப்பேரரசு அவர்கள் எழுதிய வள்ளுவர் வரை வைரமுத்து உரை அந்த நூல் வெளியீடுகளாக வாழ்த்து பேசினார். அவர் சொன்ன அந்த கடைசி வரை என் வாழ்க்கையை நான் மறக்க மாட்டேன். வள்ளுவருக்கு இதுவரை திருக்குறளில் இதுவரை பல உரையை எழுதினார்கள். 80 பேருக்கு மேலே உரையை எழுதியிருக்கிறார்கள். அதிலே என் மனதிற்கு பிடித்த உரையை தெரியுமா? மனிதநேய உரையில, வாஸ்ம மாநில உரையில, சாதன உரையில, கலைஞர் உரையில, வைரமுத்து உரையில திருக்குறள் படி எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் தான் திருக்குறளுக்கு மிகச்சிறந்த உரையை எழுதியவன் என்று இறைவன் கூறினார். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த இனிய விழாவில் பங்கு பெற்றுள்ள அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் டாக்டர் அவர்கள் மிக அருமையாக உங்கள் வாழ்க்கையில் அவர் கூறிய சில கருத்துக்களை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த மனிதராக மாற முடியும் என்பதற்கு அவருடைய கருத்துக்கள் மிக அருமையான கருத்துக்கள். நல்ல மனுஷன் எப்படி இருக்கணும், நானே திருக்குறள் திருக்குறள் 1000 கடைபிடிச்சோம்னா நம் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இதை மனதில் நீங்கள் கொள்ள வேண்டும். என்ன செய்யலாம் என்னங்கிறத ஒரு இதில் எழுதி வச்சுட்டீங்கன்னா அது டெய்லி ஒரு தடவை பார்த்தீங்கன்னாலே உங்களுடைய வாழ்க்கையுடைய சிறப்பு தன்மை மாறிடும். எனவே இந்த அருமையான விழா ஏற்பாடு செய்த பாரதிய மகாத்மா பண்பாட்டு பேரவையின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது பள்ளி சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான விழா ஏற்பாடு செய்து இதற்கெல்லாம் ஒரு சிறப்பான
போட்டியை திருக்குறள் மூலம் ஏற்படுத்தி ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த அவர்களுக்கு மீண்டும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பான கருத்துக்களைக்கூடிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார்பாக இதில் கலந்து கொண்டு சுமார் 40 மாணவர்கள் முதல்வராக மாறி உங்களிடையே முன்னிட்டு தோற்றமளித்த அவர்களுக்கும் இந்த அருமையான விழாவை பேச்சு போட்டி, திருவள்ளுவர் வரைவு போட்டி போன்ற பல போட்டிகளை ஏற்படுத்தி மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் கண்டிப்பாக உங்களுடைய ஏற்பட்டிருக்கும். அதுக்கு இப்பொழுது மாற்றங்கள இதோட நீங்கள் அப்படியே போனீங்கன்னா அது சரியாகிறது. இன்னைக்கே திருவள்ளுவர் காட்டிய வழி என்ற முறையில் உங்கள் நோக்கங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தில் முக்கியமாக ஒரு 3 குறள் எதெல்லாம் நீங்கள் பின்பற்றாங்க எழுதி வச்சுட்டு அப்பப்போ பாருங்க, கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் டாக்டர் ஐயா அவர்கள் உங்களுக்கு விளக்க வழங்குகிறார்கள். அதை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் திருவள்ளுவருக்கும் திருவள்ளுவர் எழுதிய அந்த நூலுக்கும் காட்டும் மரியாதையாக நினைத்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற அனைத்து வகையிலும் ஏற்பாடு செய்த நமது பாரதி மகாத்மா பண்பாட்டு பேரவையும் அதன் மூலமாக இங்கே வந்து நம்ம எல்லாம் கல்விக்கு கொண்டிருக்கும் தலைவர், பாரதியார் பல்கலைக்கழக செயலாளர் மற்றும் உள்ள பெற்றோர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். சுந்தராமையா அவர்களின் குழுமத்திற்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன். சரியான நேரத்தில் நீங்க தலையில் சொல்லும் போது உடனடியாக நான் ஏதோ செய்கிறோம் என்று நீங்கள் தமிழாசிரியர் அனைவரும் என்னோடு ஒருங்கிணைந்து அனைத்து குழந்தைகளுக்கும் சரியான நேரத்தில் கொடுத்து போட்டிகளை அறிவித்து அதை சரியாக நடத்தி கொடுத்த அனைத்து தமிழாசிரியர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் என் மனசார்ந்த நன்றிகளை தெரிவித்தேன். இந்த விழாவை அழகாக ஒருங்கிணைத்து கொடுத்த எல்லா ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்தேன். இப்படி ஒரு அழகான விழாவை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் பள்ளி சேர்மன், செக்ரட்டரி சார் அனைவருக்கும் எங்கள் உலகான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான பொருளாளர் திருவள்ளுவர் கூற்றுக்கின்ற ஒழுக்கமும் கடின உழைப்பும் இந்த சமுதாயத்தை ஜெயின்ஸ் மூலமாக நாட்டில் உருவாக்குவோம் என்ற உரிய ஒரு உடன்படிக்கையோடு
சரியான மாணவர்களாக இந்த சமுதாயத்துக்கு முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். உலகிற்கே தந்து வாய்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு ஏன் வல்லுநரை மட்டும் உலகிற்கே வாய்ப்புகள் கொண்டவர்கள் ஜாதி மதம் இனம் மொழி என்கிற அனைத்தையும் கடந்து உலகில் எங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் பொருந்துவதாக அவர்களெல்லாம் பின்பற்றுவதாக அவர்கள் மூளை எழுதி நமக்கெல்லாம் புரிந்திருக்கிறார். இதெல்லாம் திகழ வைத்தார் போல இந்த எப்படி ஐயா குறிப்பிட்டார்களோ எங்கள் ஐயா இலவசத்துக்கு கேட்காத போல ஐயா அவருடைய பெருமகனாக காட்டுகிறேன். அந்த காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அரவணைச்சு அதே போல அம்மா எங்கள் குடும்பத்தோடு வரவேற்றாரு. எனவே இந்த பள்ளிக்கு